மாடியில ஒரு இதமான சூழ்நிலை பாருங்க இன்னைக்கு. நல்ல காத்தடிக்குது. சரி, நம்மளும் ஒரு லாங் வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, காலையிலே இங்க ஒரு நல்ல மழைங்க. ஒரு 2 மணி நேரம் சூப்பரான மழை. அந்த மழையில வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் ரொம்ப நாளாக கார்டனிங் ஒர்க் ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். சரி, நம்ம வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணலாம், ஷார்ட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸும் நிறையா வரும். முதல்ல இங்கே பாருங்களேன், இதில் நிறைய தொட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்டது இருக்கும். 3, 6, 9, 10, 15, 20 இருக்கும். இது பாருங்க, மழை பெஞ்சதுன்னு சொன்னல அந்த தண்ணி, இதுவும் காலி தொட்டி தான். இந்த மாதிரி என் மாடி தோட்டத்தில் தொட்டிகள் காலியாக நிறைய இருக்குங்க. இதுல எல்லாமே எப்படி காலியாச்சு அப்படின்னா, நம்ம மழை பெய்யும்ல, தொட்டி விட்டு மண்ணு வெளியே வரும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து அப்படியே வெளியேறி மழை நீர் வழிகால் வழியா போய் ட்ரைனேஜுக்கு போய் ரோட்டுக்கு போயிடும். இப்படி காலப்போக்கில் நடக்கும்போது இந்த மாதிரி மண்ணோட அளவு வந்து மாடி தோட்டத்துல குறைஞ்சிரும். அதுக்குன்னு இவ்வளோ குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த சில மண்ணை வச்சு கம்போஸ்ட் வேற பண்ணுவோம். அதுக்கு வேற சில மண்ணை யூஸ் பண்ணுவோம். அந்த கம்போஸ்ட் மண்ணை தான் இருக்கிற செடிகள் எல்லாத்துக்கு மேலேயும் போட்டு விடுவோம். அப்போ அது கீழே இருக்க மண் வந்து மழையில வந்து இந்த மாதிரி காலி ஆயிடுது. நர்சரி போயிட்டு புதுசா மண் மூட்டை வாங்கிட்டு வந்து நம்ம இதுல செடிகள்லாம் வைக்கலாம். நினைச்சா நிறைய வைக்கலாம். ரோஜா செடிகள் வைக்கலாம், சூரியகாந்தி பூ வைக்கலாம். இப்போ வந்து குளிர்காலமா இருக்கு பார்த்தீங்களா, கேரட் போடலாம். இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணலாம். ஆனா எனக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சென்னை கிளைமேட்டு திடீர்னு 2 நாள் நல்ல ஒரு அழகா இருக்கு, அதாவது இதமா இருக்கு, காத்தடிக்குது, மழை பெய்யுது. அப்புறமா அடுத்த 4 நாள்லாம் நல்ல வெயில் அடிக்குதுங்க. இதுல வேற எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த குரோ பேக்கை வந்து காட்டுங்களேன், இந்த காட்டுங்க. இது எப்படி கிழிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா? தூக்கி காமிக்க. கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க. இது எப்படி கிழிஞ்சிச்சு பாருங்க. அதே மாதிரி இது பாருங்க, 2 அப்படியே வாங்கல. இந்த மாதிரி கிழிஞ்சு போன குரோ பேக்னால என்ன நடக்குதுன்னா, மழை இல்லாதப்ப தண்ணி ஊத்துறோம்ல, வெளியவே வருது தண்ணிலாம். அதனால எனக்கு தொல்லையா இருக்கு, டார்ச்சரா இருக்கு. வாங்க இதை காட்டுங்க. இந்த குரோ பேக் பாருங்க, படு மோசமான நிலைமையில அதுவும் கிழிஞ்சு போச்சு. ஸோ வந்து நீங்க எங்கேயோ வெளியே போறீங்க, தண்ணி ஊத்திட்டு தொட்டியில இருக்க தண்ணி ரீட்டைன் ஆகும், நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துட்டு வரலான்னு பார்க்கும்போது இது பாருங்க குரோ பேக். அதாவது சென்னை வெயில்ல இந்த குரோ பேக்லாம் வந்து தாக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாம அறுவடை வேற வீணா போகுது. இது பாருங்க, இது இவ்வளோ பெரிய க்ளோ பேக். இதுல எல்லோ கலர் டிசம்பர் வருது. அது பார்த்தா இந்த பக்கம் வா, இப்படி வா, எத்தனை கோடு, எத்தனை கிழிச்சல் பாருங்க. நம்ம க்ரோ பேக் கார்டனிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா க்ரோ பேக்கை வந்து நான் எடுத்து துன்புறுத்தி இழுத்து வச்சு போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். இருக்கிற இடத்துல தான் இருக்கும். மண்ணு கூட இருக்குது பாருங்க. அதுலயே பார்த்தா அது அந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தூக்கி போட போறேன். தூக்கி போட்டு என் தொட்டி இருக்கு, நான் காமிச்சு பாருங்க, அந்த தொட்டியில மண்ணை எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல வந்து செடிகள் லிமிட்டடா நடவு பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏற்கனவே அறுவடை ரொம்ப குமியுது. இதை காட்டுங்க, அப்படி வாங்க, இப்படி போயிட்டு காட்டுங்க, அடிப்பாங்க. எவ்வளோ மஞ்சள் பார்த்தீங்களா, சூப்பரா எவ்வளோ மஞ்சள் பாருங்க. இது எல்லாமே கண்டெய்னர் கார்டனிங்க. ஆக்சுவலி இது கண்டெய்னர் கார்டனிங். இதுல ஒரு க்ரோ பேக் மாட்டிக்கிச்சிங்க. வா, இதுல ஒரு க்ரோ பேக், கிழிஞ்ச க்ரோ பேக்ல மஞ்சள் மாட்டிக்கிச்சு. இதுல நான் வெயில் காலத்துல தண்ணி ஊத்துனா காட்டவே முடியாத அளவுக்கு இருக்கு. நாங்க அந்த க்ரோ பேக் தான் இந்த க்ரோ பேக். இதுல நான் வெயில் காலத்துல தண்ணி ஊத்துனா என்ன ஆகுது, ஓட்ட வழியா வெளியே வந்துருது. இந்த மாதிரி ஒரு கிழிஞ்சு போன மக்கி போன க்ரோ பேக், கிழிஞ்சு போன மக்கி போன கண்டெய்னர், இதுல நம்ம செடி வளர்க்கறதுனால தண்ணி ஊத்துறோம் பார்த்தீங்களா, அது உடனே வெளியேறிடும். அப்புறம் என்ன நடக்கும், நம்மளுக்கு தேவையான அறுவடை கிடைக்காது, வேஸ்ட். அதுக்காக நான் சொல்ல வரேன், நம்ம வந்து ஒரு நல்ல ஊடகத்துல தான் செடி வளர்க்கணும். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் அந்த சென்னை கிளைமேட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க க்ரோ பேக்கு பதிலாக அந்த மாதிரி தொட்டியில வளர்க்குறதே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்க, 7-8 வருஷமா நிறைய தொட்டிகள் அப்படியே கிடக்குது. அது இந்த மாதிரி டப்பு பாருங்களேன், இந்த முருங்கை மரத்து டப்பு, இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஒண்ணுமே ஆகல. இந்த வெள்ளை 25 லிட்டர் பேக்கெட்டாவது ஏதாவது ஆகும், மற்றதெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வந்தது, இதை எல்லாத்தையும் நான் மாற்றி வைக்க போறேங்க. இந்த மாதிரி கிழிஞ்சு போனதெல்லாம் நான் அந்த தொட்டியில அழகா மாற்றி வைக்க போறேன். புதுசா மாடி தோட்டம் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து அரிசி கோணி பையில செடி வளர்ப்பாங்க. அதுல தப்பு இல்லை. இந்த தடவை இந்த வருஷத்துல வளர்த்துட்டு அடுத்த வருஷம் மாக்கி போயிடுச்சுன்னா இன்னொரு அரிசி கோணி போய் மாத்திக்கலாம். ஆனா நான் வந்து நிறைய வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். என்னால ஒவ்வொரு செடியும் அரிசி கோணி பையில வைக்க முடியாது. இவ்வளோ செடிகள் வருஷ கணக்குல இருக்கிறது, இவ்வளோ உற்பத்தி பண்ணி மரங்கள், இதெல்லாம் வந்து என்னால பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் நான் வந்து தொட்டிகள்ல வளர்க்குறேன். இது பாருங்களேன், இந்த லைன்ல அப்படியே முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி நிறைய இருக்கு.
இது அப்படியே வரிசையா இந்த கிளைமேட்ல வாங்க இங்க வாங்க. இந்த சென்னை கிளைமேட்டுக்கு நவம்பர் மாசத்துல சூப்பரா பூத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொட்டிகள்ல நீங்க பூச்செடிகள் வைக்கலாம். இந்த இடம்லாம் காலியா இருக்கு பாருங்க. இது ஏன் இருக்குன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிழிஞ்ச க்ரோ பேக் அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு டப்ல வச்சிருக்கேன். இதுல வரிசையா வந்து நான் தொட்டிகள்ல தான் செடி வளர்க்க போறேன். ஸோ புதியவர்கள் இருப்பாங்க கார்டனிங் பண்றவங்க, அவங்க சில ஐடியாஸ் இருக்கலாம். நம்ம க்ரோ பேக் கம்மியா இருக்கு, விலை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு. க்ரோ பேக்கோட ஒரு தொட்டி வந்து 20 ரூபா 30 ரூபா தான் அதுவாக இருக்கும். அது இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் இருக்க இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய ஸ்கிராப் ஷாப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கொட்டுறதும் வசதியா இருக்கும், தூக்குறதுக்கும் வசதியா இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். அப்போ நீ ஏன் க்ரோ பேக் வாங்கினேன்னா, நான் வந்து க்ரோ பேக் வாங்கலைங்க. எஸ்ஜி ஆர்கானிக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதை நிறைய அனுப்புனாங்க அவங்களோட பதிவை பற்றி சொல்றதுக்கு. மாடி தோட்டம் கிட் இருக்கு பார்த்தீங்களா, கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுத்தாங்களே, அந்த கோகோ பிட்டுக்காக நான் போனேன். அதில் வந்து க்ரோ பேக்ஸ் நிறையா, மாடி தோட்ட கிட்டு பற்றி வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போடுறதுக்காக அந்த மாடி தோட்ட கிட்டு நான் வாங்கினேன். அதில் வந்து க்ரோ பேக்ஸ் நிறையா. அதே மாதிரி கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் அகலமாக வளர்ப்போம்ல, இந்த க்ரோ பேக்கை கட்ட இது இப்போ எவ்வளோ அகலமாக இருக்கு. அந்த மஞ்சள் க்ரோ பேக்கை கட்ட ஸோ சிலதெல்லாம் அகலமாக தேவைப்பட்டது. இதே அகலத்துக்கு தொட்டி கேட்டால் 250 ரூபா 300 ரூபா அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்னால் முடியல. ஸோ அட் ப்ரெசென்ட்டுக்கு நான் சிலதெல்லாம் அந்த மாதிரி பெருசாக வாங்கினேன், அகலமாக க்ரோ பேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து கொடி காய்கறிகள் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி நிறைய அறுவடை வந்து நீங்களும் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து பல்லாவரம் சந்தையில் கொத்தமல்லி வாங்கி போட்டு நல்லா அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க கொத்தமல்லி போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருப்பியும் பல்லாவரம் சந்தையில் கொத்தமல்லி வாங்கி போட்டு பாதிக்கு பாதி தான் வந்தது. திருப்பியும் ஒரு கடையில் கொத்தமல்லி வாங்கி போட்டேங்க. வாங்க காட்டுங்க. ஒரு கடையில் சும்மா கையில் அப்படியே எடுத்தேன். இப்படி அண்ணா புதுசா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் கொஞ்சோண்டு எடுத்துக்கவா அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு. சும்மா டேஸ்ட் பார்க்குறேன், வறுத்து போட்டு குழம்புல வந்ததுன்னா உங்ககிட்டயே வந்து வாங்குறேன் அப்படின்னு வாங்கினேன். இது பண்ணேன். அந்த கொத்தமல்லி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ அப்படியே இங்கே வாங்க, இங்கேயும் இருக்குது ஷெட்டு கடியில் அந்த கொத்தமல்லி. ஸோ வீட்டில் இருக்க வாங்குற கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது வந்து முளைக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு பனிக்கால கொத்தமல்லி, பனிக்காலம் இல்லை, அதில் இந்த கொத்தமல்லி வந்து நல்லா வரும். அதற்காக தான் சொல்ல வரேன். நேற்று மாடி தோட்டத்துக்கு வந்தேங்கண்ணா. நேற்று மாடி தோட்டத்துக்கு வந்து இந்த வேலையெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களாண்ணா, அதை வந்து செஞ்சேன். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, தன்னாலே வெயிட் போடுது. எப்படி குறைக்கணும்னே எனக்கு வந்து தெரியல. இந்த அறுவடை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம ஒரு செடிகள் வச்சோம் பார்த்தீங்களா, அதோட அறுவடை வந்து முடியுதுன்னு தான் சொல்லணும். தைப்பட்டம் ஜனவரியில தான் நம்ம வந்து பொங்கல் அப்ப தைப்பட்டம் தொடங்குதுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு உண்டான விதைகளை வந்து நீங்க இப்ப வைக்கலாம். இது என்னன்னா, ஊர்ல இருந்து கொண்டு வந்த மக்கி போன மாட்டு உரம். இது நாள் வரைக்கும் வரட்டிய கொடுத்துருவாரு அந்த தாத்தா எனக்கு. இது பாருங்களேன், இது வெயிட்டா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். புரியுதுங்களா? இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தா நீங்க மக்க போட தேவையில்லை. அப்படியே நீங்க எந்த செடிக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செடிக்கு அள்ளி கொட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பூச்செடி, ரோஜா செடி எல்லாத்துக்கும். ஆக்சுவலி இந்த தாத்தா ஊர்ல இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து என்கிட்ட 100 ரூபா காசை வாங்கிட்டு இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. நர்சரியில கூட இப்படி கிடைக்காது. இவ்வளோ இங்கே பாருங்க, இதை காட்டுங்க. மாட்டு சாணம் தொழு உரம் மாதிரி போட்டு சேர்ந்து எப்படி உதிரியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிடைச்சா விட்டுறாதீங்க. எங்க கிடைக்குதோ ஆக்சுவலி வாய்க்குள்ளெல்லாம் போகுது. இப்படி தூவும் போது மண்ணு வாய்க்குள்ள போகும்ல, அந்த மாதிரி போகுது. ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் நான் இப்போ கொட்டியிருக்கிறேன்னா, நான் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். இப்போ இதை எதுக்கு போட போறேன் அப்படின்னா, நான் தக்காளி செடி வளர்க்குறேன். தக்காளி, பீன்ஸ் செடி வளர்க்குறேன். பீன்ஸ்ல பூ பூத்து காய் வருது. ஷார்ட்ஸ்ல நிறைய சொல்லலாம். இங்க லைட்டிங்கே போயிடுதுங்க, இருட்டாயிடுது. 4 மணிக்கெல்லாம் இருட்டாயிடுது, காலையில வெயில் கொளுத்துது. ஸோ அந்த பீன்ஸுக்கும் தக்காளிக்கும் அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நான் இதை போட போறேன். பீன்ஸ் ஒரு 15 செடி இருக்கும், தக்காளி வந்து ஒரு 10 செடி இருக்கும். போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே மழை பெய்யறதுக்கு அதுக்கும் பீன்ஸ் வந்து நிறைய அறுவடை பண்ணலாம். பீன்ஸ் எடுத்து பொரியல் பண்ணுவோம், மேகியில போடலாம், நல்லா செஞ்சு சாப்பிடலாம். எப்படி? இது ஒரு பெரிய டப்பு பாருங்க. பீன்ஸ் செடி வச்சோம்ல, இது பூ காட்டுங்க கிட்ட. இதுதான் பீன்ஸோட பூவுங்க. செமையா இருக்கா? அப்படியே கொஞ்சம் தூக்கு காட்டுங்க, எப்படி இருக்கு பாருங்களா. அதுல இருந்து பூ அப்படியே தள்ளுது பாருங்க. அப்படியே பீன்ஸ்ல இருந்து பூல இருந்து பீன்ஸ் தள்ளுது. இதை காமிங்க, இந்த பீன்ஸை வந்துட்டு இருக்கு பாருங்க. தோ
கிட்ட வாங்க. இது பீன்ஸ் பூவு, இது பீன்ஸு. ஸோ இந்த பீன்ஸ் செடி இதுக்கு வந்து அளவா நம்ம இதை கொட்டுவோம். அப்படியே அதில் ஒரு தக்காளி செடியும் இருக்கு, அது காய்க்குதான்னு பார்க்கலாம். இதே மாதிரியே வந்து நம்ம எல்லா பீன்ஸ் செடி தக்காளி செடிகளுக்கும் போடுவோம். மிச்சம் இருந்தா மிளகா கூட நல்லா வந்துட்டு இருக்கு. பூவே வைக்க போகுது, ஆனால் எப்போ இலை சுழற்றல் வரும்னு தெரியல. ஸோ வந்து புளிச்ச முறை எப்போதும் தயார் நிலையில் வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை இந்த பதிவின் மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். கூடிய விரைவில் நான் நல்ல ஒரு பதிவோட சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.